இந்தாங்க. சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நீங்க கூப்பிட்ட மரியாதைக்கு வந்து சாப்பிட்டாச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். சம்பந்தி, என்ன அவசரம் சம்பந்தி? கொஞ்ச நேரம் இருங்க. உடனே கிளம்புனா எப்படி? இருங்க சம்பந்தி, எங்களுக்கு நேரமாச்சு, நாங்களும் கிளம்புறோம். அட இருங்க. ஆமா சம்பந்தி, போட்டபடியே விட்டு வந்துட்டோம். நீங்க கூப்பிட்டீங்கன்றதுனால நாங்க கிளம்பிக்கிறோம். மலரு பாண்டி வேணாலும் இங்க இருந்துட்டு வரட்டும். உங்க எல்லார்கிட்டயும் மனம் விட்டு பேசதான் வர சொன்னேன். நான் கூப்பிட்ட உடனே என்னை மதிச்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தப்ப என் மனசுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் ஓடிச்சு. அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். என் மனசுல நினைச்சது எல்லாத்தையும் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லாம, உங்க எல்லாரையும் பார்க்காம போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு தான். அதுக்காகவே போக இருந்த உசிரை விட்டு வைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த ஒரே எண்ணம் தான் சாவுல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கு. நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தி. நம்மளோட தன்னம்பிக்கையும் கடவுளோட ஆசீர்வாதம் தான் சம்பந்தி. ராஜா, சொல்லுங்கப்பா. இப்ப மொத்த குடும்பமும் இங்க இருந்தாலும் நான் முதல்ல பேசணும்னு நினைச்சது உங்ககிட்ட தான். ஏங்க, என்னங்க? இரு சீதா, இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு மற்ற சப்ஜெக்டை விட கணக்கு பாடத்துல உன்னை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீ மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்கிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் புள்ள எந்த டியூஷனுக்கும் போகாம இவ்வளவு மார்க் வாங்கிட்டு வரானேன்னு ரொம்ப பெருமையா இருக்கும். சீதாட்ட கூட பல தடவை சொல்லியிருக்கேன். நீ 10th முடிச்சுட்டு +1 ஜாயின் பண்ணும்போது கூட நான் உன்னை ஃபர்ஸ்ட் குரூப் தான்ப்பா எடுக்க சொன்னேன். ஆனா நீ எனக்கு அக்கௌண்டன்சி தான் பிடிக்கும், அதுல தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன். சரின்னு நானும் அந்த குரூப்லயே சேர்த்து விட்டேன். ஆமாப்பா, இப்ப அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சே. இப்ப எதுக்குப்பா தேவையில்லாம, அதுவும் எல்லாரும் முன்னாடியும் இப்ப போய் பேசிக்கிட்டு அவங்க வேலையை விட்டுட்டு எல்லாரும் உங்களுக்காக தான்ப்பா வந்திருக்கோம். இப்ப போய் சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இருக்கிறதுனால தான்ப்பா பேசுறேன். கணக்குல அவ்வளவு விவரமா இருந்த நீ வாழ்க்கையிலையும் அதே மாதிரி கணக்கு பார்க்க ஆரம்பிச்ச. அதுல ஒன்றும் தப்பு இல்லையப்பா. தப்பு இல்லப்பா, தப்பே இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் அது தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். ஆனா என்னைக்கு பெத்த அப்பா அம்மாவுக்கு செய்யறதுலாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு தான்ப்பா முதலா நீ கணக்குல 100க்கு 100 வாங்கினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட. அன்னைக்கு தான்ப்பா என் மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. பா, என்னப்பா சொல்றீங்க? நான் எல்லாம் கரெக்டா தானப்பா பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் பண்ணிட்டு தானே இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டா தான்ப்பா பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா,
சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற. சிக்கனம்னா அனாவசிய செலவை குறைச்சி தேவைக்கு மட்டும் செலவு பண்ணி மிச்சத்தை சேமிக்கிறது. இந்த வீட்லயே நீதான் ரொம்ப புத்திசாலி மாதிரியும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் நடந்துக்கிறது ரொம்ப தப்புடா. ஏதோ சிக்கனமா இருந்து 4 காசு சேர்க்கறதுக்கு தான் நீ நடந்துக்கிறன்னு நானும் எதுவும் சொல்லாம இருந்தேன். ஆனா நீ சித்திரகுப்தனையே மிஞ்சிட்டடா. ஆனா அவன் கணக்குல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உன் கணக்கு அநியாய கணக்கு. என்னங்க? ஒரு சீதா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவசரப்படாத. என்னப்பா எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இதுக்கு தான் இந்த விருந்து டிராமா இல்லாமா? உன்னை அசிங்கப்படுத்தலப்பா. நீ யாருங்கிற உண்மைய எல்லாருக்கும் எடுத்து சொல்ற. அப்படி என்னப்பா பெரிய உண்மையை நீங்க என்கிட்ட கண்டீங்க? பெத்த அப்பன் தலை போற பிரச்சனையில இருக்கும்போது கூட அவனுக்கு நீ உதவலன்னா கூட பரவாயில்லடா. ஆனா அந்த நேரத்துல அந்த பலவீனத்தை உபயோகப்படுத்தி அவங்கிட்டயே தண்டல்கார மாதிரி வட்டிக்கு பணம் விட்டியே. அந்த உண்மைய எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமாப்பா? என்ன பாக்குறீங்க? பேங்க் லோனுக்கு வீட்டு டாக்குமெண்ட் அடகு வச்சு 7.5 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்தான்னு தானே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த பணத்தை கொடுத்தது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, ராஜா தான். இன்னாயா? அந்த வட்டி வாங்கினதும் அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அதுவும் ராஜா தான். என்ன சீதா, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? சொன்ன நேரத்துக்கு வட்டி கொடுக்கலன்னு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நீங்க எல்லாரும் பார்க்க என்ன அவமானப்படுத்தி கேட்டான். அவன் கேட்டதுல வாய் மட்டும்தான் அவனோடது. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் தோ இவனோடது. கதை வசனம் எல்லாம் எழுதி டைரக்ட் பண்ணதும் இவன் தான். அதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சது தான் அவன். பெத்தவனுக்கே வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த கடனையும் ஆள் வச்சு வசூல் பண்ண பாரு. அதை நினைச்சு என் மனசு, நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? பா, சும்மா உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் உண்மையாயிடுமா? ஃப்ரெண்ட் ஏதோ வட்டிக்கு விட்டுட்டு இருந்தான், கஷ்டம்னு நீங்க வந்து அழுதுட்டு நின்னீங்க. உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். நான் வாங்கி கொடுத்ததுனால அந்த பணம் என்னதாயிடுமா? உங்களுக்காக ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்படியா? இது நம்ம வீட்டோட ஒரிஜினல் பத்திரம். நல்லா பாத்துக்கங்க. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட அடகு வச்சு கடன் வாங்கி கொடுத்த பத்திரம்.
இது எப்படி என் கைக்கு வந்ததுன்னு யோசிக்கிறியா? இது வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்ல உன் ரூம்ல உன்னோட பீரோல இருந்து எடுத்தேன். ச்சே. காமர்ஸ் அக்கௌண்ட்ஸி படிக்க தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு நீ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டனா? நீ பெத்த அப்பங்கிட்டயே கொடுத்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்டா, அதுவும் மாசத்துக்கு 3%, வருஷத்துக்கு 36%ன்னு அநியாயத்துக்கு வாங்கின அந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன். அப்பா ஏய், நீ எல்லாம் பேசவே கூடாது, வாயை மூடிக்கிட்டு. என்னங்க நீங்க அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க. மாமா, பணம் எப்படி வந்துச்சுங்கிறத விட அது சரியான இடத்துக்கு வந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. இல்லனா இந்த வீட்டை பேங்க்கார அன்னைக்கு ஏலத்துக்கு விட்டுருப்பான். ஒரு குடும்பத்துக்கு மூத்த புள்ளன்னு கூட பார்க்காம இப்படியா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவீங்க? வாமா, மூத்த பிள்ளைய விடு. ஒரு வீட்டோட மூத்த மருமகனா யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒரு வீட்டோட சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் அந்த வீட்டோட அப்பன் போகும்போது தன்னோட மூத்த மகன் கையில கொடுத்துட்டு போவான். ஆனா ஒரு வீட்டோட சந்தோஷம், கௌரவம், நிர்வாகம், லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் பாத்துக்கிற ஒருத்தி தனக்கு அடுத்தபடியா அத அவ மக கிட்ட கொடுக்க மாட்டான், தன்னோட மருமக கிட்ட கொடுப்பான். ஆனா நீ உன்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கலையம்மா. இத்தனை வருஷமா இந்த வீட்டை கட்டி காப்பாத்தினவ சீதா. இந்த பார், என் பொண்டாட்டிக்கிறதுனால நான் சொல்லல, சீதா மாதிரி உனக்கு ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவளை நீ படுத்தின பாடும் நடத்தின கொடுமையும் எனக்கு தெரியாது நினைச்சியா? நான் ரிட்டையர்ட் ஆனதும் எனக்கு வேலை போயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக என் பொண்டாட்டிய மரியாதை குறைச்சலாவும் தரக்குறைச்சலாவும் நடத்துவியா? ஆனா ஒரு நாளும் உன்னை பத்தி சீதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அவ சொந்த பொண்ணா இருந்தா அவ எப்படி சகிச்சுப்பாளோ அதே மாதிரிதான் நீ செஞ்ச எல்லாத்தையும் அவ சகிச்சுக்கிட்டா. ஆனா நீ அப்படி நினைக்கவே இல்லையே. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து 10 வருஷமா உழைச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, அதான் உன் துணைக்கு உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டியே. உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கும் இங்க தங்க வைக்கிறதுக்கும் நீ என்னென்ன வேலை பண்ண? நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சது கூட தப்பு இல்ல. ஆனா அத குறுக்கு வழியில பண்ணணும்னு நினைச்ச பாரு, அந்த விஷயத்துல நீ உன் புருஷனையே மிஞ்சிட்ட. உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து நீ வீட்டுல வைக்கணும்னு உனக்கு இருந்த அக்கறை இந்த வீட்டுல உனக்கு இன்னொரு அம்மாவா இருந்த உன் மாமியார் மேல இல்லாம போச்சேம்மா. எல்லார் வீட்லயும் மாமியார் கொடுமை தான் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வீட்டுல தான் முதலா மருமக கொடுமை நடந்து பாக்குறேன். மாமா, நீ பேசாதம்மா, நீ பேசாத. நான் சாவோட விளிம்புக்கு போய் எட்டி பார்த்துட்டு திரும்பி வந்தவன். இதுக்கு மேலையும் நான் மனசுல நினைக்கிறத உள்ளுக்குள்ள வச்சு குமிரிட்டு இருக்க முடியாது. அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேருமே உங்க பிள்ளைங்க தானே சம்மந்தி. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. ஏமா, உங்க மருமகனோட வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு உங்களுக்குன்னு இருந்த உண்டி குடித்தன ஓட்டு விட்டு எழுதி வச்சீங்க. பிள்ளைங்களுக்கு உங்க சொத்தை எழுதி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த வீட்டில் வந்து செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணி அதை லஞ்சமா கொடுத்து வந்தீங்க பாருங்க. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பெத்த அப்பா அம்மாவுக்கே 10 பைசா செலவு பண்ணாதவன் நாளைக்கு மாமியாருக்கு என்னத்தை செஞ்சிட போறான்?
ஒரு அம்மா கடைசி காலத்துல வந்து தான் மகளோட இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க இந்த வீட்டுக்குள்ள நீங்க இங்க வந்து இருக்கணும்னு நினைச்சத நான் எந்த காலத்திலயும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வீட்ல இருந்து எங்க 2 பேரையும் வெளியே துரத்தணும்னு நினைச்சீங்களே, அதுதான் தப்பு. உங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? உங்க பொண்ணை நாங்க குடும்பப்படுத்தினோமா, இல்ல உங்க பொண்ணையும் எங்க பையனையும் பிரிக்க பார்த்தோமா? அது வந்து சம்பந்தி. நிறுத்துமா. எங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? நீங்க வாழணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்களை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது வந்து இங்க கால்ல அடிபடிச்சுன்னு தானே வந்தீங்க. உங்க பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு உண்மையிலேயே மாச கணக்குல எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு. ஒரு சாதாரண சுளுக்குக்கு பெரிய ஒரு கட்டு போட்டு என்னமா டிராமா பண்ணீங்க? உங்களை பார்த்தாலே மூத்தவங்களாச்சுன்னு மரியாதை கொடுத்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? டேய் ரவி. அப்பா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. எவனா இருந்தாலும் ஒரு வயசுன்னு ஆனதுக்கு அப்புறம் அடுத்தவன் காசை நம்பி இருக்காம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். வேலைக்கு போற விஷயத்துல நான் ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசப்படுத்தி சொல்லல. இருந்தாலும் ஒரு ஆம்பளையோட கடமை. அதை செஞ்சா மட்டும்தான் வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, சமூகத்திலயும் சரி மரியாதைன்னு ஒண்ணு நமக்கு கிடைக்கும். ஆனா ஒரு காலத்திலையும் அதை பத்தி நீ கவலைப்படாம பொண்டாட்டி சம்பாத்தியத்திலேயே கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிடலான்னு நினைச்சிட்டு இருக்கல்ல. அது பொண்டாட்டி காசோ, அப்பங்காசோ, அண்ணங்காசோ, யாரோட காசா இருந்தாலும் அடுத்தவன் காசுல வாழணும்னு நினைக்கிறது உன்னோட கையாளாகாதத்தனம், சோம்பேறித்தனம். ஒரு எறும்பு கூட தன்னோட சாப்பாட்டை தானே எடுத்து சேமிச்சுக்கும். அந்த எறும்புக்கு இருக்கிற உணர்வு கூட உனக்கு இல்லாம போச்சாரு. உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு கவலையாவும் பரிதாபமும் தான் வருது. நீ மானரோசத்தோட இருந்தா தானே உனக்குன்னு சொந்தமா யாரையும் எதிர்பார்க்காம வாழ முடியும். யாரையும் அண்டி பொழைக்காம இருக்கிறதாண்டா உன்னால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னை பெத்தவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா ஒருத்தரையும் எதிர்பார்க்காம செய்ய முடியும். அதெல்லாம் விட்டுட்டு டெய்லி பொண்டாட்டிக்கு காபி போட்டு கொடுக்கறதும் காலமிக்கு விடுறதுமாடா வாழ்க்கை. அதை நான் பண்ண வேண்டான்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீ அதை மட்டும்தானே பண்ற. அதான்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பா, எப்பவும் இப்படியே இருந்தேன்னா உன் மேலேயே உனக்கு வெறுப்பாகி உனக்கே உன்னை பிடிக்காம போயிடும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுதான் நீ இப்படி இருக்கன்னு பார்த்தா உன் மாமனார் பேச்சையும் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட சம்பளம் இல்லாத ஒரு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்க. உங்க பையன் கிட்ட பேசும்போது சம்மந்தம் இல்லாம எதுக்கு எங்க அப்பா பத்தி இழுக்குறீங்க? உமா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கட்டின புருஷனை பத்தி கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க துப்பு இல்ல. ஆனா உங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதும் ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் எங்க அப்பாக்காக மட்டும் கேட்கல மாமா, அவருக்காகவும் தான் கேக்குறேன். கேளுமா, கேளு. ஆனா அதுக்கு முன்னால உங்ககிட்டயும் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு? உமா, பாரு, அதையும் நீ உன் வாயாலேயே சொல்லிட்ட. நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கியம்மா.
அது போதுமா? பாவம், நீ வேலைக்கு போற பொண்ணுங்கிறதுனால தான் இந்த வீட்ல எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ சம்பாதிக்கிற பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்கறதும் கிடையாது, இந்த வீட்ல இருக்கிறவங்கள மதிக்கிறதும் கிடையாது. பாவம், மருமக வெளியே போயிட்டு 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வர்றாளே, மறுபடியும் வீட்ல வந்து வேலை செய்ய வேண்டான்னு தான் சீதா பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் உனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. ஆனா நீ, நான் பணம் சம்பாதிக்கிறேன், அதனால நீங்க எல்லாரும் எனக்கு அடிமையா தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க பாரு. அது உன்னோட திமிருத்தனம், ஆணவம். அதெல்லாம் உனக்கு தெரியலையா? படிச்சிருக்கல்ல, முட்டாளா நீ?